எல்லாருக்கும் வணக்கம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நேத்து நவம்பர் 19 கோயம்புத்தூர் கொடிஷியால நடந்த சவுத் இந்தியன் நேச்சுரல் ஃபார்மிங் சமிட்ல கலந்துக்கிட்டாருங்க. ஸோ அதுல நாங்க கோயம்புத்தூர் மக்கள் சார்பா இங்க கோயம்புத்தூர்ல ரொம்ப சிறப்பான ஒரு கலை வள்ளிக்கும்மி. ஸோ அதுல எங்களுடைய டீம், நானும் வள்ளிக்கும்மி ஆடுவேன். ஸோ எங்களுடைய டீம் பெர்ஃபார்ம் பண்ணி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை ரொம்ப ஹாப்பியா நாங்க வெல்கம் பண்ணோம் கோயம்புத்தூர்ல. அதாவது நேற்று நடந்த அந்த மீட், நேற்று நடந்த அந்த ப்ரோக்ராம், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உலக அளவுல மிக முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம இயற்கை விவசாயமா ஓகே அப்படின்னு நிறைய பேர் அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு, அவங்க அடுத்த ஜெனரேஷன் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வாழணும் அப்படிங்கிறதையும் நம்ம தாங்க விட்டுட்டு போகணும். இன்னைக்கு நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் அடிச்சு பயிர் விளையுது. அது மூலமா வரக்கூடிய காய்கறிகளை நம்ம சாப்பிட்றோம், அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அது அடுத்த ஜெனரேஷனை பாதிக்குங்க. அதை விட அது மண் வளத்தை பாதிக்கும். மண் வளம் கெட்டு போச்சு அப்படிங்கும் பொழுது இங்க அடுத்து விவசாயம் அப்படிங்கிறதே ஃபுல்லாவே மருந்தாக வரும். ஸோ அதற்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படிங்கிறது இயற்கை விவசாயம் தான். ஸோ அதை நீங்க எல்லாம் பேசுறதை விட இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அதை கையில் எடுத்திருக்கிறாரு, முன்னெடுத்து அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம எல்லாருமே ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது எங்க வீட்டுல, நான் விவசாய குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணுதாங்க. அப்ப மாட்டு சாணம் இருக்கும், அதெல்லாம் ஒரு இடத்துல கொட்டி வச்சுட்டு அந்த ஒரு உரத்தை எடுத்து தான் தென்னை மரத்துக்கு மற்றதுக்கெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் பஞ்ச காவியம் எல்லாம் தயாரிச்சு அந்த உரத்தை எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு அப்ப அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. ஆனா இப்ப யோசிக்கும் போதுதான் தெரியுது அதெல்லாம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு. இன்னைக்கு நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகமா பயன்படுத்துறோம். அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு விட நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப பாதிக்கும். அதற்கு இயற்கை விவசாயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத தான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை கையில் எடுத்திருக்கிறார். அதாவது நேற்று பிரைம் மினிஸ்டர் பேசினதுல ரொம்ப முக்கியமான நம்ம எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது மற்ற நாடுகள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டதோ மற்ற நாடுகள் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்ததோ கிடையாது. இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இயற்கை விவசாயத்தை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இன்னைக்குதான் அதற்கு மாறி இந்த நவீன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்குள்ள எல்லாம் போயிட்டோங்க. அதாவது இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அண்ணா தம்பி எல்லாமே ஜாபை விட்டுட்டு கூட விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எல்லாரும் இணைந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இயற்கை விவசாயத்துக்குள்ள மாறுங்க. கண்டிப்பாக அது நீங்க மாறினீங்கன்னா உலக நாடுகளுக்கு இந்தியா இயற்கை விவசாயத்துக்கு ஒரு முன்னோடியாக இருக்குங்க. மாற்றத்தை கொண்டு வருவோம். மருந்தில்லாத ஒரு பாரதத்தையும் ஹெல்தியான அடுத்த தலைமுறையும் உருவாக்க நம் எல்லாரும் இணைவோம், மாற்றத்தை உருவாக்குவோம். நன்றி.